லேப் 4 இருக்குது 22869. லேப் 4 வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் லோக்கோமோட்டிவ். லாஸ்ட் டைம் நான் வரும்போது வேக் 9 வந்தது, இப்போ வேக் 4 வந்திருக்கு. இதோட ஆக்சிலரேஷன் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்தியன் ரயில்வேஸ்லேயே ஒரு ஐகானிக் லோக்கோமோட்டிவ் இது. நான் ஸ்டேஷன் இறங்கினோடனே அந்த முடிஞ்சளவு அந்த லோக்கோமோட்டிவ் நான் பார்க்குறேன். உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நிற்கும்போது நான் மேக்ஸிமம் அதை கவர் பண்ண பார்க்குறேன். சூப்பராக இருக்கும் அந்த லோக்கோமோட்டிவ் பார்க்குறதுக்கு. 40 மினிட்ஸ் டிலே ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. ஸோ ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், கிளம்ப போகும். டிஜிட்டலாக அவங்க ட்ராவல் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த லைன் ஒர்க்கோட அப்டேட் கிளியராக தெரியும். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சைட் பை சைட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஃபோர்த் லைன் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பிரஸ்க்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் லைன் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் இப்படி போகுதுன்னா ஆப்போசிட் ஏதாவது ட்ரெயின் வருதுன்னா அதை வந்து பீச் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் நிறுத்திடுவாங்க. பீச் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் வந்து பீச் ஸ்டேஷன் அரைவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சைட்லேருந்து டுவர்ட்ஸ் எக்மோருக்கு வர ட்ரெயின் வந்து வர முடியும். ஏன்னா இப்போ இந்த ஒரு லைனில் தான் இந்த சைடு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரைட் சைடில் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாம் இல்லை, வெறும் ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன கம்பிகள் கட்டி பில்லரோடு தான் இருந்தது. பக்கத்துலேயே கூவம் ரிவர் இருக்குது. ஸோ அதுக்கும் அந்த காம்பவுண்ட் சுவருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லேண்டை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு.
சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷன்னு இப்போது நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஓவர் பிரிட்ஜு, இந்த சைடு இந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமாக வந்து இடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து தாம்பரம் போகிற ட்ரெயின் வந்து இப்போ போயிட்டுருக்கு லெஃப்ட் சைடில். வலது பக்கத்தில் இருக்க இந்த சின்ன பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம பறக்கும் ட்ரெயினோட பார்க் ரயில்வே ஸ்டேஷன், எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அதோட பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த சப்வே எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும். இன்னும் சின்ன சின்ன இடிக்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் இந்த கம்பி இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இடிக்க வேண்டிய சின்ன இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் விஷுவலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சென்னை 4th ரயில்வே ஸ்டேஷனு இப்போ ட்ரெயின் வந்து கடந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கேயும் வேலைகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் விஷுவலாக வீடியோவில் பாருங்கள். வலது பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் பார்த்திங்கன்னா எம்ஆர்டிஎஸோட பழைய லைன். லாஸ்ட் டைம் நான் யூனிட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட் பெட் வேகன் மூலமாக இந்த ட்ராக்கில் வந்து ட்ராக்ஸை வந்து அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் யூனிட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நான் அதை நோட் பண்ணேன்.
வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பில்டிங் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட பில்டிங் தான் அது. அவங்க சைட்லேருந்து லேண்டு வந்து ரயில்வேக்கு வந்து கொஞ்சம் தரலை. ஸோ அதனால் வந்து இந்த சைடில் மட்டும் இந்த ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டி இந்த தெரிந்து பார்த்திங்களா சப்வே, இந்த சப்வே வரைக்கும் மட்டும் அவங்க வந்து ரயில்வே சைட்லேருந்து சிங்கிள் லைன் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து லேண்டுக்கு வந்து ஒப்புதல் தரலை. ஸோ அதனால் சிங்கிள் லைனாக ஆப்ரேட் பண்ண சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் ஃபர்தராக என்ன அப்டேட் வந்து ரயில்வே சைட்லேருந்து இருக்குன்னு. பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம். அதோட ரயில்வே ஸ்டேஷன் கோடு வந்து ஆர்பிஎம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த சவுத் சைடில். ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனும் இது தான் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஐசிஎஃப் கோச். நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது ஐசிஎஃப் கோச்.
உட் கிறிஸ்டல் லிவரினா அந்த கோச்சோட கலர் எல்லோ கலர், அதுதான் லிவரின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஃப் கோச் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய ட்ரெயின்ஸ்க்கு வந்து அதோடய சர்வீசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா ஐசிஎஃப் மேனுஃபேக்சரிங்கே நின்றுச்சு. இப்போ வந்து எல்லாமே LHP5 கோச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே LHP5 தான். ஸோ ஐசிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் அந்த அதிகமாக நான் அதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நான் போயிட்டுருக்கிறதும் ஐசிஎஃப் கோச் தான். ஆனால் அது உட் கிறிஸ்டல் லிவரி, ப்ளூ கலர் கிடையாது, எல்லோ கலர். ஐசிஎஃப் கோச்சோட ஒரிஜினல் லிவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட அதுக்கு நடுவில் அந்த சக்கரம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ கலரே அவங்க எடுத்துகிட்டு வந்தது. ஸோ காலப்போக்கில் இது வந்து எல்லோ கலராக மாறிடுச்சு. ஸோ அதோட சர்வீசஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐசிஎஃப்பில் அந்த ஐசிஎஃப் கோச்சை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே LHP5 தான். நீங்கள் ஐசிஎஃப் கோச்சை மிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாஷர்மன்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுங்க. நமக்கு ஆப்போசிட்டாக வர ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெமு ட்ரெயினுங்க, மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். இது BEML மெமு. BEMLனா என்ன? பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இது வந்து ஒரு தனியார் நிறுவனங்க, பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வரும்போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா BEMLனு எழுதியிருக்கும். ஸோ இந்த தனியார் நிறுவனம் தான் வந்து இந்த மெமு ரயிலை தயாரிச்சிருக்காங்க. தனாப்பூர்லேருந்து SMVT பெங்களூர் வரைக்கும் போகிற ஸ்பெஷல் ஃபேர் AC சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 40 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்கு. ட்ரெயின் நம்பர் 03241ங்க. ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் 8 மணி நேரம் 43 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ஸ்டாப் அதுக்கும் பெரம்பூர் தான். ஸோ இப்போ நான் இருக்க ட்ரெயினும் நெக்ஸ்ட் ஸ்டாப் பெரம்பூர் தான். ஸோ சிக்னல் கிளியரன்ஸ்க்காக நிற்கிறேன்.
வச்சும் அதுவும் நம்ம வேப் 4ம் அந்த கனெக்டிவ் செம்மையாக இருக்கும். இந்த இவர் தான் நம்ம கூப்பிட்டு வந்தது டிடியூ ஷேட் வேப் 4 இப்போ கிளம்ப போகிறாரு. நியூ இயர் வரப்போகுது, நாளைக்கு நியூ இயர். இன்றைக்கி இந்த இயரோட ஃபைனல் டே 31 டிசம்பர். ஸோ இந்த இயரோட ஃபைனல் vlog.